வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்கள் கொடுக்கலாம்ன்ற ஒரு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த தொகுதி பங்கீடு எவ்வளோ சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு பாஜகவே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக 140 இடங்களில் நிற்க போகிறதாகவும் பாஜக பார்த்திங்கன்னா ஒரு 40 இடங்கள். ஸோ பாஜக தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொகுதியும் தரணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் தரதாகவும் தகவல் இருக்குது. அதே மாதிரி டிடி தினக்களும் 10 இடங்களும், சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா 2 இடங்களும் தர போகிறதா வந்து தகவல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இது ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் அவர் மேலே இருக்க வழக்கல் வேகம் எடுக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி செங்கோட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் கொடுக்கும் வகையில் கோர்ட்டுக்கு போகிறார். இப்போ ஓபிஎஸ் எப்படி போனார், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்காரு. ஸோ இப்போ செங்கோட்டையும் தொடரும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படும். அடுத்து வரிசையாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியான இந்த கோர்ட்டுக்கு போய் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொதுக்குழுவிலே இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நடக்க போதிலே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் கொடுக்கும் வகையில் அதிமுக கூட்டணி வலுவாக நீங்கள் அமைக்கலன்னா எங்களுக்கு சீட்டே வேணான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள் உட்பட இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கள் கூட பார்த்தீங்கன்னா வாய் திறந்து சொல்ல போகிறதா தகவல் இருக்குது. அப்போ ஒன்றிணைந்த அதிமுக அங்கே உருவாயிருமான்னு கேட்டிங்கன்னா உருவாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சசிகலா வந்து சேர்க்கறது அது தயக்கமாக எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு பொருளாளர் பதவி கொடுத்து சேர்த்துடலாம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கதாகவும் தகவல் இருக்குது. அதே மாதிரி கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிடி தினகரை கொண்டு வந்துடும். ஏன்னா அவர் தனி கட்சி வச்சிருக்கறனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் ஏற்படாது. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற முடிவுக்கு வந்ததுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அவர் வாக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி. இன்னொன்று வழக்கல் வந்து இரட்டை இலை வழக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் சிக்கல் ஏற்படுத்துன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தனால ஓபிஎஸ்ஐ இணைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பொருளாளர் பதவி கொடுக்கறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.